ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன போகிறோம்னா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மறுபடியும் 3D பென் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம வியூவர்ஸ் எல்லாம் கேட்குற கீ செயின் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவைப்படுனா 3D பென், ஃபிலமெண்ட், அவ்வளோதான் கைஸ். இப்போ நான் காமிக்கிற இந்த டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் திக் கார்ட்போர்டில் வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை ட்ரேஸ் பண்ணாலே நம்மளுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம 3Dயில் கார் கீ செயின் செய்ய போகிறோம். அதனால நம்ம இதை ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கணும். 3D பண்ணி யூஸ் பண்ணல, எல்லோரும் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் கைஸ். ஏன்னா அது ரொம்ப சுடும். நம்ம கை காலில் பட்டுச்சுன்னா நம்ம கை கால் வந்து சுற்றும். அதனால நம்ம வந்து ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து நான் ரெட் கலர் கார் செஞ்சு எடுக்க போகிறேன். அதனால இந்த ஹோல் இதையும் நம்ம ரெட் கலர் ஃபிலமெண்ட்டை யூஸ் பண்ணி ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப பைய ட்ரேஸ் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நடுவில் கேப் எதுவும் வராமல் கரெக்டாக வரும். நீங்கள் கடைசியாக உங்களுக்கு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இல்லைன்னா சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாருக்கும் லீவ் விட்டாங்க. அதனால் டெய்லி ஒவ்வொரு கிராஃப்ட்ஸாக செஞ்சு பார்த்தா தான் நம்மளுக்கும் போர் அடிக்காமல் இருக்கும். அதனால தான் நான் டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம இதை பைய இந்த ஒவ்வொரு இதையும் நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் இன்னொரு கலர் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. ஆனால் நான் வந்து இந்த ஹோல் காரை ரெட் கலரில் செஞ்சுட்டு அவுட்லைன் மட்டும் பிளாக் கலரில் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த கலர் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். இந்த ஹோல் இதையும் நம்ம பைய ட்ரேஸ் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதை எல்லாத்தையும் நம்ம எடுக்கணும். அப்போ எட்ஜஸ்லாம் நல்லா இல்லைன்னா நீங்கள் சிசர் வச்சு வெட்டி அதை நேராக்கிக்கலாம். இதை வந்து திக் கார்ட்போர்டில் ஏன் ட்ரேஸ் பண்ண சொன்னேன்னா, நம்மளுக்கு அப்போ தான் 3D பென் யூஸ் பண்ணையில் அது பின்னாடி ஒட்டாமல் வரும். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து நார்மல் சார்ட்டு இல்லை நோட் பேப்பர் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி ஒட்டிடும். ஒட்டினாலும் பரவாயில்ல. அதை சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்தக்கப்புறம் இந்த மாதிரியே வச்சு இதையே நம்ம ஒன்று ஒன்றா நம்ம பிளாக் கலர் ஃபிலமெண்ட்டை யூஸ் பண்ணி நான் ஒட்டிகிட்டே வந்தேன். நடுவில் உங்களுக்கு என்ன டெக்கரேஷன் வேணுமோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் நம்ம ஃபைனல் ரிசல்ட். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பை காய்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. பை காய்ஸ்.